கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கேம் பற்றி தான் பேச போகிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப அலசல் புலசலான ஒரு ஸ்கேம் தான். ரொம்ப பழைய காலத்து பழைய டெக்னிக்கில் ஸ்கேம் செய்யப்பட்டது தான். பட் ஒரு விஷயம் மட்டும் மாறலை. அது என்னன்னா, மக்களுடைய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் ரிசர்ச் பண்ணிலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஒவ்வொரு டைமும் பிளைண்டாகவே தெரியும். அவர்கள் வந்து ஆசை, அந்த ஆசையை தூண்டுற மாதிரி சில கவர்ச்சியான ஸ்கீம்ஸு, கவர்ச்சியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்கேமை நான் இனிமேல் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ண போகிறேன். அதில் இந்த ஸ்கேமும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ரீஜனில், சேலம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனி, ஓகேங்களா, டி நிறுவனம் அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுக்கலாம். இன்னும் அது வந்து ஊர்ஜிதமாக வந்து ஸ்கேம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்களோட தரப்பில் வேறு மாதிரியான ஒரு விஷயம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கம்பெனியோட பேரை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு டி நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 1 லட்ச ரூபா கொடுங்க, 2 லட்ச ரூபா கொடுங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க கொடுங்க, டெய்லி வந்து நாங்கள் உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். 1% வட்டி, ஃபஸ்ட்டு சில நாட்களுக்கு 1% வட்டி, அப்புறம் 0.5% வட்டி, 0.5% வட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டி கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். உங்களோட அசல் எங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத இந்த கம்பெனியோடைய ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை நம்பி அங்கே ரீஜனில் இருக்கிற, சேலம் சுற்றி இருக்கிற சில ஊரில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் காசை போட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு ஸ்கேம் மாதிரியே வச்சுப்போமே. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் கொடுக்குறேன், நான் 2 லட்சம் கொடுக்குறேன், நிறைய பேர் வந்து காசு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக 1%, 1 லட்ச ரூபா போட்டால் மாதம்லாம் இல்லை, டெய்லி 1000 ரூபா வட்டி. சில 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டோன்னா 1%, 4000 ரூபா 5000 ரூபா வட்டி, டெய்லி வட்டி, டெய்லி உங்களுக்கு வந்து 1% இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்ப்பா உனக்கு தான் டெய்லி காசு வருதுல்லப்பா, பேங்க்கில் தான் அமௌண்ட் வருது, இதை சொல்லி நீ நான் 10 பேர்கிட்ட காசு வாங்கப்பா, அதை வாங்கி நீ போட்டோன்னா அதில் உனக்கு ஒரு கமிஷன் வரும்ல, அவங்களுக்கும் வந்து நல்ல விஷயமா இருக்கும்ல. பாவம் எவ்வளோ பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, பாவம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து போகும்போது நம்ம மூலியமாக இது ஒரு ஹெல்ப் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் பேசு, காசு வாங்கி கொடு, அவங்களுக்கும் காசு வரட்டும், அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தேஞ்சி போன ரெக்கார்டியை திரும்ப ஒவ்வொருத்தரும் வந்து பேசி கடைசி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நிறுவனத்தில் ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் பணம் போட ஆரம்பிக்கிறாங்க. இது குறிப்பிட்ட நாட்களுக்கு போகுது, குறிப்பிட்ட மாதங்களுக்கு போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக வட்டிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வட்டி கொடுக்கறத நிறுத்துற அப்புறம் அந்த நிறுவனத்தில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இப்போது எலெக்ஷன் டைமில் காசுலாம் ரொட்டேஷன்லாம் போகுது கஷ்டம், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முடியுது, அப்புறம் நான் விஜயன் ஆட்சி அமைக்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 3 months ஹேப்பன்ல. ஸோ இப்போ போய் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நிறுவனர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மக்கள்லாம் ரொம்ப பதறி போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வேற ஒருத்தர் மூலியமா அவர் வேற ஒரு ஊர்ல வேற ஒரு கம்பெனி வச்சு திரும்பவும் அங்கே அதே பிஸ்னஸை பண்றாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி நான் உங்களை நேரில் பார்த்து தான் காசு போடுவோம், 5 லட்சம் போட போகிறோம், 10 லட்சம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே போனோடனே அவர் வந்து உஷாராயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் அப்படி ஒரு கம்பெனி நடத்தலையே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ இது ஒரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வந்து காசை போட்டு ஏமாந்துருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த மாதிரிலாம் ஸ்கேம்ஸ்லாம் நம்ம வந்து மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோமோ அதே ஸ்கேம் திரும்ப நடக்குது. ஒரு பேட்டர்ன்லேயே நிறைய ஸ்கேம்ஸ் வந்து வருது, ஒரு பேட்டர்னில் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய காவல்துறையை நம்ம தப்பே சொல்ல முடியாது. அவங்களும் எவ்வளவோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கும் வந்து அந்த ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா ஐ டோன்ட் நோ இது எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக்
டெல்லிலாம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் இறங்கி ரோட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே, நம்ம இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுவோம்னா விழிப்புணர்வு முகாமாக வந்து நிறைய ஊரில் நடத்தலாமோ அப்படின்ற பிளான் கூட எனக்கு சில நேரத்தில் இப்போலாம் வந்து யோசிக்க தோணுது. பாவங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஜஸ்ட் லைக் கமெண்ட்டில் வந்து ஏன்டா நீ தானே ஆசைப்பட்ட உனக்கு வேணும் அப்படின்ற கமெண்ட்லாம் பார்க்க முடியுது. சிலர் வந்து என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை யாரை சும்மா விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர டைலாக் மாதிரி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற கமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மக்களுடைய கோபமும் எனக்கு ஒரு பக்கம் புரியுது. பட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏமாந்துட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கோ வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட்டாக இருக்கும். லைக் பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்கு வச்சிருந்த அமௌண்ட்டை எடுத்து போட்டிருக்கலாம். சிலர் வந்து லைஃப் லாங் சேவிங்ஸ் இருக்கிற ஜுவல்ஸை ப்ளெச் பண்ணி அமௌண்ட்டை போட்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ரெஃபரன்ஸ் மூலிமா வரவங்க வந்து அந்த கம்பெனியை கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, யார் மூலிமா ரெஃபரன்ஸ் பண்ணாலும் அவங்கள தான் அதிகமாக கேள்விப்பாங்க. உன்னை நம்பி தானே நான் காசு போட்டேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனியை பற்றி பேசியிருக்கோம். அதோடைய கிளை பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கிளை பிரச்சனைகள் நிறையவே உருவாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அடிமட்டமாக ஒருத்தனை வந்து ஏமாத்தலான்னு சொல்லி நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் வி ஆர் பிளானிங், நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ விழிப்புணர்வு முகாம் மாதிரி வந்து காவல்துறையோட பர்மிஷனோட எல்லா ஊர்லேயுமே நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோஸ் போடுறோம். பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி லேக் ஆகுது அப்படின்னா திரும்பவும் இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டாக இருக்குது. ஸோ இதை நோக்கி அடுத்த ப்ராசஸ் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஹோப் ஸோ அதுக்கான ஒரு நல்ல முடிவு நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இன்னைக்கு இந்த ஸ்கேம் பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஸ்கேமை நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். எவ்வளோ டிப்த்தாக ஃபாலோ பண்ணுவோம் டிப்டாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்கேமில் உண்மையாகவே அந்த கம்பெனி ஏமாற்றிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறேன். இவ்வளோ தூரம் நான் சொன்னது வந்து மக்களுடைய வெர்ஷன். மக்கள் வந்து பக்கம் வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கம்பெனி தரப்பு வந்து இல்லை நாங்கள் அது மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில வெர்ஷன்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கே தவிர ஊர்ஜிதமாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.